சரி. இன்றைக்கி 2 கொரிந்தியருடைய நிருபத்துடைய அந்த முகவரையை மட்டும் சில பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே 1 கொரிந்தியருடைய அந்த முகவரையை பார்த்துருக்கோம். ஸோ 1 கொரிந்தியர் எழுதுனது பார்த்திங்கன்னா, பவுலும் சொஸ்தேனேவும் எழுதினார் அப்படின்னு சொல்லி அதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த 2 கொரிந்தியரில் இதில் நம்ம முதல் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, பவுலும் தீமோத்தேயும் எழுதுனதும் அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா? இப்போ 1 கொரிந்தியர் எழுதுனது வந்து பவுலும் சொஸ்தேனே அப்படிங்கிறவர் எழுதினது. இது வந்து 2 முக்கியமான ஆள் வந்து பவுல் தான். சரிங்களா? முக்கியமாக எழுதினது வந்து பவுல் தான். 2 கொரிந்தியர் வந்து எழுதினது வந்து பவுலும் தீமோத்தேயும் எழுதினது. சரிங்களா? இப்போ பவுலை பற்றி நமக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும். ஸோ இந்த தீமோத்தேயு யார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பவுலுடைய அந்த 2ஆம் மிஷினரி பயணத்தில் வந்து அவர் இணைகிறார். சரிங்களா? பவுலுடைய அந்த 2ஆம் மிஷினரி பயணத்தில் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த தீமோத்தேயு இவர் வந்து ஒரு அப்போஸ்தல ஊழியத்தை பெற்றவர். சரிங்களா? அவர் ஒரு பையன் மாதிரி, சரிங்களா, பையன் மாதிரி வச்சு கூடையே வச்சு நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து நல்லா வேத எழுத்துக்கள் நல்லா அவங்க அம்மாவும் அவங்க பாட்டியும் நல்லா கற்றுக் கொடுத்துருக்காங்க. விசுவாசம் நல்லா வளர்த்துருக்காங்க. நல்லா வேத வசனத்தை சொல்லி நல்லா வளர்த்துருக்காங்க. சரிங்களா? அதான் நம்ம அதெல்லாம் பின்னாடி வந்து அதுக்கெல்லாம் வசன ஆதாரங்கள் நிறையா இருக்குது. சரிங்களா? அப்போ இவரும் வந்து ஒரு அப்போஸ்தல ஊழியத்தை பெற்றவர். சரிங்களா? அது தீமோத்தேயும் அப்போஸ்தல ஊழியத்தை பெற்றவர். பவுல் தன் பையன் மாதிரியே வச்சு நல்லா ட்ரெயின் பண்ணி ஊழியத்தில் நல்லா ட்ரெயின் பண்ணி வளர்த்துட்ருக்கார். சரிங்களா? இப்போ இவர் ஒரு அப்போஸ்தல ஊழியத்தை பெற்றவர். இவங்க அம்மா பார்த்திங்கன்னா ஒரு விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க அப்பா வந்து ஒரு கிரேக்கர். சரிங்களா? அது மாதிரி பார்த்திங்கன்னா பவுல் போய் எப்படி ஜனங்களை ஒரு தகப்பன் இருதயத்தோடு விசாரிப்பாரோ அதே இருதயத்தோடு வந்து இவர் விசாரிச்சார்னு சொல்லி இவருடைய உத்தம குணத்தை வந்து ரொம்ப மெச்சிக்கொண்டு அவர் எழுதுறதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ பவுலில் வந்து இவர் தான் வந்து ரொம்ப மற்ற அநேக உடன் ஊழியக்காரர்கள் இருந்தாலும் இப்போ தீமோத்தேயு வந்து ரொம்ப வந்து தன் உத்தம குமாரன், என்னுடைய இருதயம் நான் எப்படி ஜனங்களை விசாரிப்பானோ அதே ஒரு தகப்பன் இருதயத்தை போல் ஜனங்களை விசாரிக்கிறாள் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ரொம்ப பாராட்டி எழுதுவார். சரிங்களா? இவர் ஒரு அப்போஸ்தல ஊழியத்தை பெற்றவர். சின்ன வயசுலேயே ஊழியத்துக்கு வந்துட்டார். நல்லா தேவனுக்காக எழுப்பி பிரகாசித்த ஒரு தாசன். சரிங்களா? இப்போ வந்து இந்த 2 கொரிந்தியர் பார்த்திங்கன்னா இது வந்து 3 பகுதியாக பிரிச்சுக்கலாம். இதில் 13 அதிகாரங்கள் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா ஒரு 3 பகுதியாக பிரிச்சுக்கலாம். சொல்கிறத வேணால் அந்த மேலே வேணால் எழுதிக்கோங்க. முதல் 7 அதிகாரங்கள், முதல் 7 அதிகாரங்கள் பவுலின் ஊழியத்தை பற்றிய விளக்கம். சரிங்களா? முதல் பகுதி, முதல் 7 அதிகாரங்கள் பவுலின் ஊழியத்தை பற்றிய விளக்கம். ஸோ பார்த்திங்கன்னா அது என்ன அப்படின்னா, பவுல் ஒரு அப்போஸ்தலர்னால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நிறைய காரியங்களை இதில் வந்து சொல்லுவார். அடுத்த 2ஆம் பகுதி 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரங்கள். ஸோ அதோட தலைப்பு வந்து மனப்பூர்வமாய் கொடுங்கள். சரிங்களா? 2ஆம் பகுதி 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் மனப்பூர்வமாய் கொடுங்கள். அடுத்த பார்த்திங்கன்னா 3ஆம் பகுதி 10ஆம் அதிகாரத்துலேருந்து 13ஆம் அதிகாரம் வரைக்கும் 10 முதல் 13 வரை பவுலின் அப்போஸ்தல அதிகாரம். சரிங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன் நான், இந்த 3 பகுதியாக பிரிச்சுக்கலாம். அதில் 13 அதிகாரங்கள் இருக்குது. முதல் 7 அதிகாரங்கள் முதல் பகுதி அது பவுலின் ஊழியத்தை பற்றிய விளக்கம். 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் பகுதி மனப்பூர்வமாய் கொடுங்கள். 3ஆம் பகுதி 10ஆம் அதிகாரத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் வரைக்கும் பவுலின் அப்போஸ்தல அதிகாரம். சரிங்களா? ஸோ அதில் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒவ்வொரு அதிகாரமாக வந்து எதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன் நான். இதில் 1ஆம் அதிகாரம் பார்த்திங்கன்னா வாழ்த்தில் ஆரம்பிப்பார். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா அவருடைய எல்லா நிருபங்களையுமே 1ஆம் அதிகாரத்தில் வாழ்த்தில் ஆரம்பித்து கடைசி அதிகாரத்தில் வாழ்த்து சொல்லி முடிப்பார். சரிங்களா? இதிலே பார்த்திங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் வாழ்த்து இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவனுடைய பாடுகள் இடத்தில் பெருகிறது போல் கிறிஸ்துவனாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகிறது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நிறைய பாடுகள் இருந்தாலும் அந்த பாடுகளில் வந்து தேவன் வந்து எங்களுக்கு உதவி செய்கிறார். ஸோ அந்த காரியத்தை வந்து விளக்குவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்களுக்கு வந்து மரணம் வரும்னு சொல்லி நாங்கள் நிச்சயிச்சிருந்தோம். மரணத்துக்கு எதுவாக போயிட்டோம், நாங்கள் அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு சொன்னோம். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த மரணத்துலேருந்து ஆண்டவர் எங்களை தப்பிக்க வச்சார். ஸோ அந்த காரியத்தை விளக்குவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உங்களிடத்துல வந்து எந்த மாய்மாலமும் பண்ணல, நாங்கள் வந்து உங்களிடத்துல வந்து கபடமில்லாத இதயத்தோட உண்மையாக உங்கள்கிட்ட நடந்தோம் அப்படிங்கிற அந்த காரியத்தை வந்து விளக்குவார். அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா
தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஸோ அந்த காரியத்தை வந்து இதில் விளக்குவார். சரி, அடுத்த 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா, துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். அதனால் வந்து ஒரு துக்கம் உண்டாக்கினவருக்கு வந்து மன்னித்து ஆறுதல் செய்யுங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து அவனுக்கு அவன் இன்னும் ரொம்ப துக்கமடையாதபடிக்கு அவனுக்கு ஏற்கனவே நிறைய தண்டனை வந்துருச்சு. அவனுக்கு வந்து துக்கம் உண்டாக்கினவன் வந்து மன்னித்து அவனுக்கு ஆறுதல் செய்யுங்கிற அந்த காரியத்தை எழுதுவார். ஆனால் வந்து சாத்தானுக்கு நீங்கள் இடம் கூடாதீங்க, அவன் தந்திரங்கள் நமக்கு தெரியாததில்லை. ஸோ அந்த காரியத்தை விளக்குவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் எப்போதும் நம்மளை வெற்றி சிறக பண்ணுகிற தேவன் அப்படிங்கிற அந்த காரியத்தை விளக்குவார். நீங்கள் வந்து கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக இருக்கீங்க சொல்லி அந்த காரியத்தை விளக்குவார். 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கிறிஸ்துவின் நிருபங்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்களால் ஏதாகிலும் ஆகும் அப்படின்னு சொல்கிற எங்களால் வந்து ஒன்றுமே இல்லை, எல்லாமே வந்து தேவனால் தான் ஆகுது, எங்களுடைய தகுதி வந்து தேவனால் தான் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குவார். அடுத்த பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுக்குள்ள அந்த ஊழியத்துக்கும் இப்போ புதிய ஏற்பாட்டுக்குள்ள அந்த ஊழியத்துக்கான வித்தியாசத்தை வந்து சொல்லுவார். பழைய ஏற்பாட்டு ஊழியம் வந்து மரணத்துக்கு எதுவான ஊழியம், ஆனால் புதிய ஏற்பாட்டு ஊழியம் ஆவிக்குரிய ஊழியம். பழைய ஏற்பாட்டு ஊழியம் வந்து ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம், புதிய ஏற்பாட்டு ஊழியம் வந்து நீதியை கொடுக்கும் ஊழியம். ஸோ அந்த காரியத்தை வந்து விளக்குவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் வந்து கண்ணாடியில் காண்கிறத போல வேதத்தை பார்த்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவால் அவருடைய சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாகிறோம்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குவார். 4ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா, இந்த சுவிசேஷத்தின் ஒளி வந்து ஜனங்களுக்கு சேராதபடி இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் பிசாசு என்ன பண்ணான்னா அவளுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஸோ அந்த காரியத்தை விளக்குவார். அது மாதிரி பார்த்திங்கன்னா, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முடிவதை துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஸோ அதனால் வந்து எவ்வளோ சோர்வுகள் எந்த பக்கம் பிரச்சனை வந்தாலும் வந்து அதை தாக்கு பிடிக்கிற கிருபை தேவன் கொடுக்குறான்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குவார். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் அந்த காரியத்தை வந்து விளக்குவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மேலும் காணப்படுகிறவர்கள் அல்ல காணப்படாத நோக்கி இருக்க அதி சீக்கிரத்தில் நீங்கள் இந்த லேசான நம்முடைய உதத்திரவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்கும். ஸோ அந்த காரியத்தை வந்து விளக்குவார். 5ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஸோ அந்த காரியத்தை வந்து விளக்குவார். இதுக்கு வந்து தேவன் நம்ம ஆயத்தப்படுத்துவார். ஸோ அந்த காரியத்தை வந்து விளக்கி எழுதுவார். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம செய்த நன்மைக்காவது தீமைக்காவது நம்ம அதற்கான பலனை பெறும்படிக்கு நம்ம எல்லோரும் வந்து கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்பாக வெளிப்படணும். ஸோ அந்த காரியத்தை வந்து விளக்குவார். அடுத்த பார்த்திங்கன்னா, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குவார். ஸோ கிறிஸ்துவனுடைய அன்புலாம் நிறைஞ்சு நாங்கள் வந்து ஊழியம் செய்கிறோங்கிற அந்த காரியத்தை விளக்குவார். அப்புறம் பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவுகள் ஒளிந்து போயின. பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா பழைய மாம்சத்தின் கிரைகள் இருக்கக்கூடாது, புதிய சிருஷ்டியாக இருக்கணும். அதனால் வந்து எல்லோரும் தேவனோட ஒப்புரவாகுங்க, பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கிற இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை வந்து தேவன் எங்களுக்கு தந்திருக்கார் சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குவார். 6ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா, இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்திலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா, தேவ ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இதிலெல்லாம் நாங்கள்லாம் இப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மிகுந்த பொறுமை, உபத்திரவம், நெருக்கம், இடுக்கண், நடிகள், காவல்கள், கலக்கங்கள், பிரயாசங்கள், கண்விழிப்புகள், உபவாசங்கள். ஸோ ஊழியக்காரங்க எப்படி இருக்கணும், இப்போ இதிலெல்லாம் நாங்கள் இப்படியா இருந்தோம், எங்களை வந்து தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குவார். ஸோ அடுத்த பார்த்திங்கன்னா என்ன சொல்வார் அப்படின்னா, அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருங்க. நீங்கள் வந்து நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது, பார்த்தீங்கன்னா ஐக்கியம் ஏது. ஸோ பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவ்விசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கேது. அதனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அவங்கள விட்டு வந்து பிரிந்து வந்து அசுத்தமானதை தொடாதிருங்க. நீங்கள் வந்து நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கீங்க. நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் உங்களை பரிசுத்தமாக காத்து கொண்டீங்கன்னா நான் வந்து உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிதாவாக இருப்பேன், நீங்கள் குமார்த்திகளாக இருப்பீங்கன்னு சொல்லி ஸோ அந்த காரியத்தை வந்து விளக்குவார். 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, சகல உபத்திரவங்களிலும் நான் பரிபூர்ண சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ உபத்திரங்கள் வந்துச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, அந்த உபத்திரங்கள் எல்லாத்துலேயும் வந்து தேவன் வந்து எங்களுக்கு வந்து ஆறுதல் செய்தார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து துக்கப்பட்டீங்க, அதை எப்படிப்பட்ட துக்கப்பட்டீங்கன்னா மனம் திரும்புதலுக்கு ஏதுமான துக்கப்பட்டீங்க, அதனால் வந்து நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தேவனுக்கேற்ற துக்கம்
பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு எதுவாய் மனம் திரும்புதலை உண்டாக்குறது, லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குறது. ஸோ பார்த்தீங்கன்னா தேவனுக்கு ஏற்ற துக்கம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு என்னென்ன நன்மை கிடைக்குது, அதனால் வந்து நீங்கள் ஜாக்கிரதை வந்துச்சு, நியாயம் சொல்லுதல் வந்துச்சு, வெறுப்பு வந்துச்சு, ஆவல் வந்துச்சு, பக்தி வைராக்கியம் வந்துச்சு, எவ்வளோ கண்டிப்பு வந்துச்சு. அதனால் வந்து நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்றதற்கான தேவனுடைய துக்கம் வந்ததுக்காக அதுக்காக வந்து நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து எழுத்துவார். அதே மாதிரி தீத்து போனோன்னே தீத்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டதுனால தீத்துவனால் வந்து தீத்து போய் வந்து உங்களை ஆறுதல் செஞ்சார், அதுக்காக சந்தோஷப்படுறேன். ஸோ அந்த காரியத்தை வந்து எழுதுவார். ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாம் வந்து தீத்துவை வந்து ஏற்றுக்கொண்டதுனால வந்து நான் அதுக்காக சந்தோஷப்படுறேன், அதனால் வந்து தீத்துவுடைய உள்ள வந்து உங்களை எல்லாம் நினச்சி ரொம்ப அன்பாக இருக்குது. ஸோ அந்த காரியத்தை வந்து விளக்கி எழுதுவார். அடுத்தது பார்த்திங்கன்னா 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் கொடுக்கறத பற்றி இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா 8ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா மக்கதோனியா நாட்டு சபைக்கு தேவன் அளித்த கிருபையை பற்றி வந்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். அவங்க வந்து மிகுந்த உபத்திரவத்தில் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் தாங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தாங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அந்த நாட்டு அது போல் வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் எல்லாத்துலேயும் பெருகிறது, விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் பெருகிறது போல் நீங்கள் வந்து இந்த கொடுக்குற காரியத்திலும் பெருகணும்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து எழுதுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யமாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரான்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குவார். ஸோ அதே மாதிரி கொடுக்குற காரியத்தில் சொல்லும்போது எங்கள் ஊழியத்திலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்மபரத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றம் சாட்டப்படாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் நாங்கள் யோக்கியமானவைகளை செய்ய விரும்புகிற பண விஷயத்தில் நாங்கள் உண்மையாக இருக்கிறோம் அந்த காரியத்தை வந்து எழுதுவார். அடுத்த இந்த 9ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கஞ்சத்தனமாக கொடுக்காதீங்க, நல்லா உதாரத்துவமாக கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குவார். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறான்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குவார். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் இடத்துல வந்து தேவன் வந்து சகல விதமான கிருபையும் பெருகை செய்ய வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குவார். அடுத்த பகுதி பார்த்திங்கன்னா 10ஆம் அதிகாரத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் வரைக்கும் பவுலினுடைய அப்போஸ்தல அதிகாரம். அதே பவுலினுடைய அப்போஸ்தல அதிகாரம் அதில் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. ஸோ அந்த காரியத்தை வந்து விளக்குவார். அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களை நிர்மூலமாக்குறதுக்கல்ல உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாக மேன்மையை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஸோ பார்த்திங்கன்னா உங்களை எப்படியாவது உங்களை அழிக்கிறதுக்கு இல்லை, உங்களை எப்படியாவது உருவாக்கணும், உங்களை வந்து கிறிஸ்துவனுடைய நல்ல பிள்ளைகளாக ஒரு கற்புள்ள கன்னிகையாக நிறுத்தணுங்கிறதில் வந்து ஆண்டவர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காரியத்தை வந்து விளக்குவார். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் அளவுக்கு மிஞ்சி நாங்கள் எதுவும் வந்து மேன்மை பாராட்ட மாட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவன், தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவன் உத்தமன் அந்த காரியத்தை வந்து விளக்குவார். அடுத்த 11ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியினால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டு இருக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படியாவது நான் வந்து உங்களை புத்தியுள்ள கன்னிகையாக வந்து கிறிஸ்துவுக்கு முன்பாக நிறுத்தணும், அந்த கடமை எனக்கு இருக்குது, அதில் நான் வந்து ரொம்ப வைராக்கியமாக இருக்கேன், அந்த காரியத்தை வந்து விளக்குவார். அடுத்த பார்த்திங்கன்னா எந்த விஷயத்திலும் எல்லோருக்கு முன்பாக உங்களுக்குள்ளே நாங்கள் வெளிப்பட்டிருக்கிறோமே, ஸோ அந்த காரியத்தை வந்து விளக்குவார். அடுத்த பார்த்திங்கன்னா கள்ள அப்போஸ்தலர்கள் வந்து சாத்தானுடைய ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டிருக்காங்க, அவங்களுக்கான பலன் வந்து தேவன் தருவார், அதற்கான முடிவு வந்து தேவன் தருவாருங்கிற அந்த காரியத்தை வந்து விளக்குவார். ஒருவனும் என்னை வந்து புத்தியினன்னு என்ன வேண்டாம்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குவார். அடுத்த பார்த்திங்கன்னா அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், அதிகமாக அடிப்பட்டேன்னு சொல்லி கிறிஸ்துவனால் அவர் பட்ட பாடுகள் எல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து விளக்குவார். நான் வந்து எவ்வளவா அடிப்பட்டேன், காவலில் இருந்தேன், உபவாசம் பண்ணேன், பார்த்திங்கன்னா எத்தனையோ வாட்டி அடிப்பட்டேன், எத்தனையோ பிரயாசங்கள், கண்விழிப்புகள், ஸோ அதெல்லாம் வந்து அவர் கிறிஸ்துவுக்காக பட்ட பாடுகள், ஸோ அதெல்லாம் வந்து இதில் வந்து விளக்குவார். அடுத்து 12ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா 3ஆம் வானத்தை அனுபவத்தை 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்ட அந்த தரிசனத்தை வந்து அதை வந்து விளக்குவார். அடுத்த பார்த்திங்கன்னா
என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை நான் உயர்த்தாதபடி அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறதுன்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குவார். அடுத்து பார்த்திங்கன்னா அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் எல்லாவித பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நிரூபிக்கப்பட்டது. ஸோ அந்த காரியத்தை வந்து விளக்குவார். ஸோ அடுத்த பார்த்திங்கன்னா நான் உங்களுடையதல்ல உங்களையே தேடுகிறேன், பெற்றோருக்கு பிள்ளைகள் இல்லை, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஸோ அந்த காரியத்தை வந்து அந்த காரியத்தை வந்து இந்த இடத்துல விளக்கி எழுதுவார். அடுத்து 13ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்கள் சோதித்து அறியுங்கள் சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குவார். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பொல்லாங்கும் செய்யாது இருக்கணும், நீங்கள் வந்து நற்சீர் பொருந்தணும், அதுக்காக உங்களுக்கு விண்ணப்பம் பண்ணுறேன்னு சொல்லி அது விண்ணப்பம் பண்ணுவார். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து சந்தோஷமாக இருங்க, நற்சீர் பொருந்துங்க, ஆறுதல் அடையுங்க, ஏக சிந்தையாக இருங்க, சமாதானமாக இருங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து அவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்லுவார். அடுத்த பார்த்திங்கன்னா கடைசி பகுதி பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து வாழ்த்தில் முடிப்பார். ஒரு பிரசுத்தத்தோடு வாழ்த்துங்கள்னு சொல்லி மறுபடியும் வந்து வாழ்த்தி முடிப்பார். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இதனுடைய ஒரு சுருக்கம். ஸோ இதை வந்து விரிவாக சாப்டர் பை சாப்டராக அதிகாரமாக பார்க்கலாம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோட பேசின வார்த்தைக்காய் நன்றி அப்பா. சொல்லப்பட்ட வசனங்கள் 100 எங்களுக்குள்ள பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டு மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமடைய கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அப்பா, எங்களுக்கு தரமட்டமாக தாழ்த்திங்க. நீர் கிருபை பாராட்டு, நீர் கிருபை செய்ய வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேனப்பா. நான் மாத்திரம் மகிமைப்படட்டும். துதிகன மகிமையாமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.